Hi friends, welcome காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. அதே சமயத்தில் டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த ஆஃப்டர் த பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து பில்ட் ஆகும் உங்களுக்குள்ளே. அதிலேருந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருந்துங்க. அதாவது என்னுடைய டார்கெட் தான் வேணும், இல்லை என்னுடைய ஸ்டாப் லாஸ் தான் வேணும், நான் அதில் உறுதியாக இருக்கேன், பரவாயில்ல என்னன்னா ஆகட்டும் மார்க்கெட் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. அதே மாதிரி நம்ம 200 லைக்ஸை மிஸ் பண்ணாமல் அதை ஃபில் பண்ணுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட். இது ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக என்னுடைய கடமை என்னென்னா 200 லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குறது. அது உங்களுடைய விருப்பம். அது சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 100 எபிசோடு டச் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே அதை சொன்ன இந்த லைக்ஸ் மேக்ஸிமம் அதிகரித்தா இன்னும் நல்லாயிருக்கும் என்னோட அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு. ஓகே, நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம வந்து மார்னிங் அப்டேட் பார்க்குறோம். இது பார்க்குறதுனால என்ன சார் யூஸ் ஆக போகுது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும், நமக்கு என்ன மாதிரி வியூ வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அந்த மார்க்கெட்டில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. அதாவது குளோபல் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. நிக்கே வந்து 1.5 மைனஸில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 374 புள்ளிகள் மைனஸில் இருக்குது. கோஸ்பி 1.70 மைனஸ். ஓகே, நம்ம யூஎஸ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து 66 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்தது, ஆனால் ஷார்ப் ரிகவர் இருந்தது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தால் இது கையில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போது அன்றைக்கி முந்தைய நாளுடைய லோவை கட் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அன்றைக்கி லோவுடைய கட் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. க்ளோசிங் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நெக்ஸ்ட் டேவை கேப் அப்பு அகைன் வந்து ஷார்ப் ஃபுல்லாக ரிகவரி. அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதனோட ஹைக்கு மேலேயும் நம்ம ட்ரெண்ட் லைன் டே சார்ட்டோடைய ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலேயும் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து என்னோடய வியூ வந்து என்னென்னா, இந்த கீழே கட் ஆனதுக்கப்புறம் மேபி எனக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ அந்த பக்கம் வரும் தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஓகேங்களா, அதாவது இந்த வீக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி போகும் அப்படின்ற வியூ இருந்தது. ஸ்லோவாக ரீடெஸ்ட்காக மேலே போகலான்னு இருந்தது. ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைமில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க. பார்த்தா 10 லைன் டே சார்ட்டு போட்டது. இது பாருங்கள், இது ஹை, இந்த ரெண்டாவது ஹை கனெக்ட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 3வது வருது. நமக்கு இந்த லோ கட் பண்ணி அகைன் இந்த லோ வந்து கட் ஆகிட்டுருக்கு. ஆனால் கட் ஆன உடனே என்ன ஷார்ப் ரிகவர் இங்கேருந்து வந்து பாருங்கள், இந்த லோ கட் ஆகி தான் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து ஷார்ப் ரிகவர் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. அகைன் கேப் அப், அகைன் வந்து ப்ரைஸ் மூவ். இந்த மூவ்மெண்ட் எது வரல இருக்கும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் அப்படின்னா இது வரலாம் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் இந்த மூவ்மெண்ட் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. அதனால் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணல இந்த மாதிரி மேலே போகும்னு. அதுக்கப்புறம் என்னுடைய வியூ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து போகிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனும் வருது, ப்ளஸ் எல்லா ஆங்கிள்லேயும் வந்து எனக்கு இந்த பக்கம் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தது. சேலிங்கான வியூ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ப்ரைஸ் அந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அந்த இடத்துல டைரெக்டாக பிரேக் அவுட், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கல, ஒன்றும் இல்லை, டைரெக்டாக அப்படியே கண்டினியூ மேலே போயிட்டே இருந்தது மார்க்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோசிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல.
டைரெக்டாக அதையும் உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு நின்று ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கண்டிஷன்? நேற்று நடந்தது முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்கள். இப்போது இந்த கணக்கு பிரகாரம் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. ஓகே, நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ மூமெண்டம் பார்க்கலான்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்னா டோட்டலி சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம கணக்கு வைக்கலாம் சைடுவேஸ் அப்படின்னா, இப்போ இந்த மூமெண்டம் ரேலி கொடுத்துச்சு. இது வந்து அன்றைக்கி மூமெண்டம் கொடுக்கலன்னா எக்ஸ்பைரி சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகணும். போகுது அது 17,700 இல்லைங்களா? இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த லைனும் கீழே கட் ஆகிட்டு அகைன் வருது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா, அதாவது லோயர் சைடு அந்த லெவலும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,650 நெக்ஸ்ட் லெவல். அதாவது ப்ரைஸு இந்த லெவலில் ட்ராவல் ஆகும். அதாவது இங்கேருந்து இப்போ ரேலி போச்சு இல்லைங்களா? ரேலியோட ப்ரைஸு இந்த மாதிரி மூமெண்ட் ஆகும். மேபி லிட்டில் பிட் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கட் ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டை பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அகைன் அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து சேலிங் அப்படின்னு சொல்லத்துக்கு விரும்பல இந்த இடத்துல. ஏன்னா வந்து ரீடெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வரும் அல்லது ஒரு பேஸ் அமைக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த பேஸ் அமைக்கும் அல்லது ஒரு புல் பேக் கரெக்ஷனுக்காக லைட்டாக கீழே வரலாம். ரெண்டு விஷயம் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன மூமெண்டம் கேட்ச் பண்ண முடிஞ்சவங்க மட்டும் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லார் மனசுலையும் இருக்கும். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும், இன்றைக்கி கீழே அதே மாதிரி பாதியாவது வரும், முக்கால்வாசி வரும் அப்படின்லாம் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்காது மார்க்கெட்டில். அதுதான் ரியாலிட்டி. என்னென்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்காது. இப்போ அன்எக்ஸ்பெக்டட்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இங்கேருந்து நம்ம ரேலி வந்து யாராலையும் வந்து கேட்ச் பண்ண முடிஞ்சது, மேபி ஸ்கேல்பிங் பண்ண முடியும் ஒரு சிலரால். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஸ்கேல்பிங் எடுத்துருக்கலாம். ஓகே, இது நிஃப்டியோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மார்னிங் அப்டேட் பண்ணோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கமெண்ட்ஸில், சார் இப்போ மார்க்கெட் கீழே போகும் மேலே போகுமா அப்படின்னாங்க. அதாவது ராத்திரிலாம் நம்ம விடிய ராமாயணம் சொல்லிவிட்டு ராமனுக்கு சீதை சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் சரி சார் இதெல்லாம் ஓகே சொல்லிட்டீங்க, மார்க்கெட் இப்போ மேலே போகுமா கீழே போகுமா? அது எக்ஸ்பெக்டேஷன் என்னது? மேலே போனால் இந்த வேலையை பண்ணுங்கள், கீழே வந்தால் இந்த வேலையை பண்ணுங்கன்னு தான் உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் வந்து ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதையும் தவிர்த்து மார்க்கெட்டு இப்போ நான் கால் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்கிறேன், புட் ஆப்ஷனில் ஹோல்டிங் இருக்கிறேன், வெயிட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமா பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு மார்னிங் அப்டேட் கொடுத்துருக்கலைங்களா? இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கிறதோ ஹோல்ட் பண்ணிக்கிறதோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாமே. ஓகே, சரி ஃப்ரெண்ட். இப்போது பேங்க் நிஃப்டி, இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து எடுத்தாச்சு. பேங்க் நிஃப்டி சேம் அதே கண்டிஷன் தான் இருந்தது. என்னுடைய வியூ தான் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருந்தது. அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். அங்கே ரிஜெக்ட் ஆகலை. ரிஜெக்டிங் சிக்னலும் கொடுத்தது. உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இதோட ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அகைன் அதுக்கு மேலேயும் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது நீங்களும் விருப்பப்பட்டால் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு காசு எதுவும் இல்லை, அது ஃப்ரீ தான். ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் லைனு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு ப்ரைஸ் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்தது. அகைன் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை, டைரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா மேபி ரீடெஸ்ட்காக வரலாம், அகைன் வந்து மேலே போகிறதுக்காக. ஓகேங்களா? நான் கீழே வரும்னு சொல்ல வரல, திரும்ப நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. புல் பேக் அல்லது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வரலாம். 39,200க்கு டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் மேபி வரலாம். இங்கேருந்து அதே நான் ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போகிறேன். அந்த லெவல் எது வரல வருதுன்னு பாருங்கள். எஸ், 39,300 200 அந்த ரேஞ்சுக்கு வரலாம் ப்ரைஸு. ஓகே,
ஃபஸ்ட் லெவல் எடுத்து செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 39,200 அது 0.38 ப்ரைஸு ஃபஸ்ட் லெவலு செகண்ட் லெவல் வந்து ப்ரைஸ் அகைன் ஒரு புல் பேக்காக கீழே வரலாம். இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரேடர்ஸ் மட்டுமே வந்து ட்ரேட் எடுக்க முடியும். இங்கேருந்து கட்டான ஒரு செல்லிங் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போகலாம். ஏன்னா கண்டினியூவாக வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேலே இன்னும் கரெக்ஷன் கூட ஆகவே இல்லை. இன்னும் அந்த கரெக்ஷன் நம்ம இதில் வரும்னு சொல்கிறதுக்கு எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ குயிக்காக சீக்கிரமாக ஒரு வேலை மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் கீழே வந்துச்சு, ஒரு ஊசி மாதிரி டச் பண்ணிடுச்சுன்னா அகைன் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சைடு வேஸில் போகும். இன்றைக்கி 39,300லையோ அல்ல 39,200ல சைடு வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி பார்த்து பண்ணால் பெட்டராக இருக்கும் தர்ஸ்டே. ஓகே, மிச்சப்படி பேங்க் நிஃப்டி வேறு லெவலில் ஏன்னா போகுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் போகிறதுக்கான இப்போதைக்கு என்னுடைய வியூவில் வந்து சான்ஸ் இல்லை. கொஞ்சம் ப்ரைஸ் ஹால்ட் ஆகும். ஏன்னா இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒன் சைட் ரேலியாக வராது. சப்போஸ் உங்களுக்கு ஃபெபினாக்கி ரீட்டர்ஸ் பண்ணி இங்கேருந்து கணக்கு எடுத்துகிற கூட எதுவும் வருதுன்னு பாருங்களேன். நம்ம 0.38 நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இங்கேருந்து கணக்கு எடுத்தால் நம்ம 0.38 வந்தது, இங்கேருந்து 0.23 அந்த லெவலில் வருது. அதாவது நம்ம ஆல்மோஸ்ட் 39,200 லெவல் வரணும் ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து கொஞ்ச நேரம் ஹால்ட் ஆகும். ப்ரைஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஹால்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். இது என்னுடைய பர்சனல் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துருதா அப்படின்வாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. யார் சொல்கிறத மாதிரி மார்க்கெட் நடக்காது. கணிப்பு ஓரளவுக்கு கணிக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட நம்ம 100 எபிசோட் ரீச் பண்ண போகிறோம். இந்த மார்னிங் அப்டேட் 100 மார்னிங் அப்டேட் கணக்கு எடுத்து பாருங்கள். வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய்.